தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு ஒத்துழைப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இருக்கும். இதற்காக காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குது, அதன் மூலமாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் தமிழக அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கட்டுப்பட்டு ஒத்துழைக்கும். நீட் விவகாரத்துலங்கன்னா நேற்று குழந்தைகள் எழுத வந்தப்ப சரியான நேரத்தில் வரலன்னு சொல்லி ஒரு சிலரை எழுத விடாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன வர்றவங்களை அனுசரித்து செய்யறதுக்கான நடவடிக்கை? அது முடிவெடுக்க வேண்டியது நீட்டை தேர்வை நடத்த வேண்டியவங்க தான். தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்கிறோம். மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு மத்திய சர்க்கார் தேர்வு நடத்தக்கூடாது என்பது தான் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து. ஆனால் அந்த தேர்வை நடத்தும் அதிகாரம் இப்பொழுது மத்திய அந்த ஆணையத்திடம் இருக்கிறது. அவர்கள் தான் இந்த சலுகைகளை எல்லாம் தர வேண்டிய நிலையில் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் பழனி மலை இவிஎம் மிஷின் இனிமேல் மறுபடியும் நடைமுறைக்கு தான் இவிஎம் மிஷின் அதுக்கு தர பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிட்டாங்கன்னா, ஆனால் எதிர்கட்சிகள்லாம் இவிஎம் மிஷின் மேலே குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க. பலருக்கு பல கருத்து இருக்குது. இவிஎம் மிஷின் மேலே பலருக்கு அது மேலே சந்தேகம் இருக்கிறது, பலருக்கு அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் சந்தேகத்தை போக்க வேண்டுமென்றால் இருக்கிற விவிபேட் எல்லாத்தையும் ஒரு முறையாவது இந்த ஒரு தேர்தலையாவது அத்தனை விவிபேட்டையும் எண்ணி விட்டார்கள் என்றால் இந்த சந்தேகம் போய்விடும். ஏன்னாக்கா எல்லாருக்கும் இப்போ ஒரு லிமிட்டெட் நம்பர் ஆஃப் விவி கவுண்ட் பண்ணுறாங்க. ஒரு அசம்பிளிக்கு 5 பூத்தோடைய விவிபேட்டை தான் கவுண்ட் பண்ணுறாங்க. அது டேலி ஆகுதா இல்லையான்னு பார்க்குறாங்க. அப்போனா ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அசம்பிளிக்கு 5னா நம்ம ஊரில் 30 அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் 30 பூத்தை மட்டும் எண்ணுறாங்க. ஒரு எலெக்ஷன்லையாவது எல்லா விவிபேட்டையும் எண்ணிட்டாங்கன்னா இந்த சந்தேகம் என்னை பொறுத்தவரைக்கும் முழுமையாக போயிடும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.